ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இப்போ நியூ இயர் வந்துருச்சு, எல்லாருமே செலிப்ரேஷன் மோடுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் செலிப்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சாக்லேட் பர்ஃபி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குட்டி சுட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நமக்கு கூட ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வேர்க்கடலை. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். வேர்க்கடலை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும், அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. இது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அதோட தோலெல்லாம் வந்து ஈஸியாக பீல் ஆகிட்டு வந்துடும். இந்த பர்ஃபியை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் நாக் மட்டும் தெரிஞ்சால் போதும். நிலக்கடலையை தோல் உரியிற வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லலாம் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அதோட டேஸ்ட் நமக்கு இன்னும் தூக்கலாக காமிக்கும். நம்ம எதில் அளந்தமோ அதுலேயே தான் எல்லா அளவுமே எடுக்கணும். ஒரு கிண்ணி நடக்கடலை எடுத்தேன், அதே அரைப்பங்கில் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்லா பொறுன்னு பொரிய வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நடக்கடலை நல்லா வறுப்பட்டனால நம்ம கையில் பிணைஞ்சு விட்டு ஊதுனால எல்லா தோலும் வெளியில் வந்துடும். தோலெல்லாம் இதுக்கு கண்டிப்பாக எடுத்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம தோலை எடுத்ததுக்கப்புறம் எள்ளையும் நடக்கடலையும் நல்லாவே ஆற வைக்கணும். நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்தாதான் அந்த எள்ளோட டேஸ்ட் வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். நார்மலாகவே எள்ளில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ரிலீஸ் ஆகிற தன்மையாக இருக்கும். நடக்கடலையும் அதே மாதிரி தாங்க. நான் எடுத்துக்கிறது டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணலனா டைரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் இது பண்ண முடியும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணும், அதுவும் கட்டி இல்லாம. அளவெல்லாம் நம்ம எப்பவுமே ஒரு கிண்ணி எடுத்தோம்னா அதே கிண்ணி அளவு தான் யூஸ் பண்ணணும். நான் நடக்கடல வந்து ஒரு கிண்ணி எடுத்திருக்கல, அதே கிண்ணியில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நாட்டு சர்க்கரையை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். இது நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதில் ஒரு பக்கம் என்னன்னா எல்லாமே வெதுவெதுப்பான சூடில் தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ டார்க் சாக்லேட்டை நம்ம நல்லா கலந்து விடும் போதே நல்லா உருகவும் ஆரம்பிச்சிடும், ஸ்மெல்லும் தூக்கலாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கிற குட்டி சுட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு சைடில் வெல்லமும் கொதிக்குது, டார்க் சாக்லேட்டும் நம்ம மெல்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஆப்ஷனலாக வேற எந்த சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. இப்போ நடக்கடலையும் எள்ளையும் நம்ம யூஸ் பண்ண கடாயிலேயே போட்டுட்டு கடலையும் எள்ளையும் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம உருக்குன டார்க் சாக்லேட்டையும் அதில் ஊற்றணுங்க. டார்க் சாக்லேட் வந்து நான் எடுத்துருக்கிற அளவெல்லாம் இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நாட்டு சக்கரை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா சாக்லேட்லேயும் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். இப்போ நம்ம உருக்குன நாட்டு சர்க்கரையை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக காமிக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாதுங்க. கை விடாமல் கொஞ்சம் நல்லாவே கிளறி விடணும். அந்த சூட்டோட சூட்டாக அது கிளறி நல்லா கெட்டித்தன்மை ஆகிடும். இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ எல்லா சைட்லேருந்தும் அந்த சாக்லேட்டை வந்து நம்ம எடுத்து விட்டால் மட்டும்தான் எல்லா கடலையிலையும் அது பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1-2 இடத்துல அது பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக மறுபடியும் ஹீட் பண்ணால் அது இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மறுபடியும் கிளறி விட்டிங்கன்னா நல்லா அந்த பர்ஃபி பதத்தில் சூப்பராக வருங்க. குழந்தைங்கள்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். பட்டர் ஷீட்டில் நம்ம ரெடி பண்ண பர்ஃபியை அதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சாக்லேட் சிரப் எல்லாத்தையுமே சைட்லேருந்து எடுத்து விட்டுட்டு அந்த பட்டர் ஷீட் மேலே போட்டுடணும். இது அப்படியே பட்டர் ஷீட்டில் மூடி வச்சுட்டு நீங்கள் டின்னில் கூட போடலாம். ஆனால் நம்ம பட்டர் ஷீட்டில் பண்ணும்போது நம்ம ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்படி டம்ளரை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அது உடைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது எல்லா பக்கமுமே அமுங்க ஆரம்பிக்கும். இந்த சைடு மட்டும் பார்த்துக்கோங்க, அந்த கேப் வழியாக எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த சூட்டோட நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கமன்னு இருந்தது. எக்ஸஸ் எல்லாம் சைட்லேருந்து எடுத்து விட்டுட்டு இதை ரெஃப்ரிஜரேட் வந்து ஒரு 1 மணி நேரம் பண்ணணும். அப்போ தான் அது நல்லாவே செட் ஆகும். 1 மணி நேரம் கழிச்சு பாருங்களேன், ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. நமக்கு ஏற்ற மாதிரி சைஸை சின்னதாவோ குட்டி குட்டியாவோ நம்ம விருப்பம் போல் கட் பண்ணிக்கலாம். இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு சாக்லேட்டையே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க, நல்லா ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் நியூ இயர் செலிப்ரேஷனோட இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சின்ன ரெசிபி தான். ஒன்று வாயில் போட்டாலே அவ்வளோ கறக்கு முறுக்க அந்த சாக்லேட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அந்த நடக்கடலையும் வாய்க்குள்ளே வருது. அந்த எல்லோட ஃப்ளேவர் சான்ஸ்லெஸ்ங்க, சொல்லவே முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
வேணுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு பாக்கியை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2 மாதம் ஆனாலும் கெடாது. நமக்கு எப்பப்போ ஸ்நாக்ஸ் தேவையோ அதை அப்பப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கிட்ஸுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாக்லேட் மாதிரியே இருக்கும். வீட்டில் சாக்லேட்டாக பருப்பியான்னு ஏமாந்துருவாங்க. நடக்கடலை பிடிக்காத குழந்தைங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.